இங்கே ஒருத்தி தன்னுடைய பொண்ணு நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய ஒரு பவுலை எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இதை கேட்டுட்டு அந்த குட்டி பொண்ணோட அம்மாவோ ஆடி போயிடுறேன். எதுக்காக பாப்பா நாய்க்கு சாப்பாடு போடக்கூடிய பவுலை எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இந்த பவுல்ல தான் ஆன்ட்டி எனக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த குட்டி பொண்ணோட அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டுடுது. ஒன்றும் புரியாம தன்னுடைய நாத்தனாவை பார்க்க அவளோ, ஏய் இந்த வயசுலயே பொய்யா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த குழந்தைய பத்தி கத்திட்டு இருக்காளா. பதிலுக்கு அந்த குட்டி பொண்ணு வந்து இன்னும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சு தம்பி ஒய்ஃபை இவ்வளவு நாளா வந்து தன்னுடைய பொண்ணை வந்து அஃப்யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருதா. கோமா இதை பத்தி அவகிட்ட கேள்வி கேட்க, முதல்ல வந்து சாஃப்டா பேசிட்டு இருந்தவ இப்ப அரகண்டா மாறிடுறா. ஆமா உன்னுடைய பொண்ணை வந்துட்டு நாய் மாதிரி தான் நடத்தினேன், அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவம் வந்துருதா. அவளுடைய கண்ணத்திலேயே ஓங்கி ஒரு அறைய விடுறா. பக்கத்துல இருக்கக்கூடிய தம்பியோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன, என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்டா இருக்கா, இந்த மாதிரி டயத்துக்கு போய் அவளை அறையிறியே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நம்மளுடைய ஹீரோயினோ, ஆமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதான், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கல்யாணத்துக்கு முதற்கொண்டு டவரி கொடுத்து இவளை வந்துட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, நான் பைத்தியம்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. அது மட்டும் இல்லாமல் போயும் என்னுடைய பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுதுன்னா உன்னுடைய பொண்டாட்டிக்காக ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கெல்லாம் ஒரு வீடு கேடா என்ன அப்படின்னு சொல்லி அவளுடைய தலைமுடியை பிடிச்சு அந்த டாக் பவுலில் இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாளா. இப்போ வந்து தம்பி ஒய்ஃப்க்கும் வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே இதை சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காளா. இப்போ தம்பியோ, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதாக்கா, இவ வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை வந்து நம்ம பரம்பரையோட வாரிசு, நம்மளுடைய ரத்தம், அது மட்டும் நம்ம உன்னுடைய மருமக பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே கேட்க, இப்போ அவளுக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுதா. அப்படின்னா என்னுடைய பொண்ணு மட்டும் இந்த பரம்பரையோட வாரிசு இல்லையா, இல்லைன்னா வந்துட்டு உன்னுடைய மருமக கிடையாதா, அவளை உன் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி நடத்துறது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கானா. ஆனா தம்பி ஒய்ஃபு ஒரு ராட்சசி மாதிரி வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசு, நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும், இங்க பாத்தீங்களா உங்களுடைய பொண்ணு வந்துட்டு என்னை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சேர் மேல ஏறி நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவோ மருமகளை சத்த போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பதிலுக்கு மக கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம வீட்டோட மருமக, அவளுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு தான், நம்ம குடும்பத்துக்கே பேர் சொல்லும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு அவளும் இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. உங்கள் மருமக எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அம்மாவோ தன்னுடைய சொந்த பொண்ணையே கை நீட்டி அரைஞ்சிடுறாங்க.